வணக்கம் நண்பர்களே. பசி பயண நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேறு லெவலுங்க. அது இந்த கடையில் சிக்கன் ரைஸு, எக் ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி வெரைட்டியாக போடுறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை. இது எங்கே இருக்குது பார்த்தீங்களா? பெங்களூரில் ஒரு வேலை விஷயமா நான் போகும்பொழுது நானும் என் நண்பர்களும் மதியானம் சாப்பாட்டு டைமில் இங்கே போய் இந்த கடையில் சாப்பிட்லான்னும் பொழுது எனக்கு எக் ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே. அப்படி இருக்கும் பொழுது ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஒரு இந்திக்கார பையன், அதாவது வட மாநிலத்துக்கார தான் அந்த ரைஸ் போட்டு கொடுத்தது. சரி, நல்லா தான் இருக்குமோன்னு நினச்சேன். அவனும் ரைஸ் போட்டு என்னென்னமோ போட்டு முட்டையை போட்டு கலக்கி என்னமோ வினிகர் சாஸு கீஸு ஊற்றி கொடுத்தான். வாங்கி டேபிளில் வச்சு சாப்பிட்டு பார்த்தா வாயில் வைக்க முடியல நண்பர்களே. ஒன்றும் நல்லா இல்லை, டேஸ்ட் இல்லை. மட்டமான அரிசி போட்டிருக்கிறான். ப்ளஸ் அந்த முட்டைக்கோஸ் காலையில் சீவி அவன் போட்ட மாதிரி தெரியல. ஒரு நாளைக்கு முன்னாலேயே சீவி அவன் நைட்டு பிஸ்னஸ் முடிச்சுட்டு மிச்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் எடுத்து அந்த முட்டைக்கோஸை போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. அந்த முட்டைக்கோஸில் ஒரு மாதிரி மூச்சநாத்து வாசனை வந்துடுச்சு. அதனால் சாப்பிட முடியல. இருந்தாலும் வீடியோவுக்காக அங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற நிலைமை வந்துடுச்சு பாருங்கள். வீடியோவுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் எந்த ஒர்த்தும் கிடையாது. 60 ரூபா வாங்கினா ஒரே ஒரு முட்டை தான் போட்டான். எக் ஃப்ரைட் ரைஸ்னு அரிசி மட்டமான அரிசி, ஒரே ஒரு முட்டை போட்டால் வெங்காயம் கொடுத்தான். வெங்காயம் மட்டும் தான் சாப்பிட்டேன். வீடியோக்காக நல்லா இருக்குன்னு சொன்ன நண்பர்களே.